Taste the Daily. 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுகவை வீட்டுக்கு அனுப்பி அதிமுகவை ஆட்சியில் அமர்த்த மக்கள் தயாராகிவிட்டதாக அதிமுக முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி தெரிவித்துள்ளார். கோவை மாவட்டம் முதலிப்பாளையம் பகுதியில் கோவை புறநகர் தெற்கு, வடக்கு மற்றும் மாநகர மாவட்ட அதிமுக தகவல் தொழில்நுட்ப பிரிவு நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இதில் அதிமுக முன்னாள் அமைச்சரும் தலைமை நிலைய செயலாளருமான SP வேலுமணி கலந்து கொண்டு தொழில்நுட்ப பிரிவு நிர்வாகிகளுக்கு நவீன கம்ப்யூட்டர்கள், லேப்டாப் உள்ளிட்டவைகளை வழங்கினார். பின்னர் பேசிய அவர், திமுகவிற்கு ஓட்டு போட மக்கள் விரும்பவில்லை எனவும் தமிழ்நாட்டில் விரைவில் அதிமுக ஆட்சி மலரும் என தெரிவித்தார். இந்த கூட்டத்தில் கோவை புறநகர் மற்றும் மாநகர மாவட்ட செயலாளர்கள் PRG அருண்குமார், அம்மன் K அர்ஜுனன், முன்னாள் துணை சபாநாயகர் பொள்ளாச்சி ஜெயராமன், அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் சே தாமோதரன், KR ஜெயராம், TK அமுல் கந்தசாமி, VP கந்தசாமி, அதிமுக முன்னாள் அமைச்சர் சேம வேலுச்சாமி, அனைத்துலக MGR மன்ற துணை செயலாளர் தோப்பு அசோகன், மாநில அதிமுக தகவல் தொடர்பு பிரிவு தலைவர் சிங்கை G ராமச்சந்திரன் மற்றும் தகவல் தொடர்பு பிரிவு மாவட்ட செயலாளர்கள் சசிகுமார், சக்திவேல், மணிகண்டன் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். ஆகவே கண்டிப்பாக அதிமுக ஆட்சி உறுதி. 2011 அம்மா முதலமைச்சர், 2016 தொடராட்சி கொண்டு வந்தாங்க. 2021 அப்போ திமுக விரும்பி ஓட்டு போடல. எடப்பாடியார் தலைமையில் எடப்பாடியார் முதலமைச்சர் வரணும் தான் நம்ம கோயம்புத்தூர்ல 10 ஜெயிக்க வச்சோம். தமிழ்நாடு அப்படிதான் இருந்தது. 3% 1% ஓட்டு தான் வித்தியாசம். திமுக விரும்பி மக்கள் ஓட்டு போடுறதில்ல. அந்த 1% இன்னைக்கு எவ்வளவு எதிர்ப்பு இருக்குது. யாராவது திமுக ஓட்டு போட தயாரா இருக்காங்களா? யாருமே இல்லை. அரசு ஊழியர் திமுக ஓட்டு போறேன்னு இன்னைக்கு இந்த ஆட்சி இருக்கக்கூடாதுங்கிறாங்க. ஒட்டுமொத்தமாக தமிழ்நாடு முழுவதும் ஒரே குரல்.